صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு 6 எழுத்துக்களை பற்றி நம்ம படிக்கிறோம். இஸ்முக்கு நசபு செய்து ஹபருக்கு ரஃபை செய்யக்கூடிய 6 எழுத்துக்கள். இப்போ அதில் நம்ம அல்ல லைத்த இந்த ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். இவைகளுக்கும் ஒரு இஸ்மும் தேவை, ஒரு ஹபரும் தேவை. இஸ்முக்கு நசபு செய்யப்படும், ஹபருக்கு ரஃபை செய்யப்படும். இந்த ரெண்டும் எதிர்பார்ப்புங்கிற மானாவுக்காண்டி என்ன செய்யும் வரும். இங்க பாருங்க, அல்ல துஃபாஹ கசீருன். துஃபாஹ்னா ஆப்பிள் பழம். ஆப்பிள் பழம் அதிகமாக இருக்க வேண்டுமே. அல்ல ஹர்ஃபு தாய்க்கு நிச்சயமாக எதிர்பார்க்கிற மானாவுக்காண்டி வரும். அல்ல ஹர்ஃபு. துஃபாஹ இஸ்மு, கசீருன் என்பது ஹபர். பாருங்க, இஸ்முக்கு நசபு செய்யப்பட்டிருக்குது, ஹபருக்கு ரஃபு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அல்ல துஃபாஹ கசீருன். அப்ப அல்ல என்பது எதிர்பார்ப்புங்கிற மானாவுக்காண்டி வரக்கூடிய ஒரு ஹர்ஃபு. அல்ல என்பதற்கு தனிப்பட்ட முறையில் பொருள் கிடையாது. ஹர்ஃபுனாலே அதுதானே, தனிப்பட்ட முறையில் பொருள் இருக்காது. மற்றதோடு சேர்ந்து வரும் பொழுதுதான் அதுக்கு பொருள் வரும். அப்போ ஆப்பிள் பழம் அதிகரிக்க வேண்டுமே, அதிகமாக கிடைக்க வேண்டுமே அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கின்றோம். இன்னொரு உதாரணம் பாருங்க, லஅல்லல்லாஹ. லஅல்லல்லாஹ யர்சுகுனி. அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை தர வேண்டுமே. ஒரு ஆள் எதிர்பார்க்காரு அல்லாட்ட, யா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை தர வேண்டுமே. லஅல்லல்லாஹ யர்சுகுனி. லஅல்ல என்பது ஹர்ஃபு, அல்லாஹ் என்பது இஸ்மு, யர்சுகு ஃபிஅலு, லமீரு, ஃபாயிலு, ஹபர். இவ்வளவு ஹுவ இருக்குல்ல, அந்த ஹுவ அல்லாஹ்வை பார்த்து மீறுது. இந்த நூலுக்கு பேர் விகாயான்னு சொல்லுவாங்க. விகாயா, ஏ மஃபூல், எனக்கு, ஏதான் எனக்குன்னு அர்த்தம். இந்த நூன் ஏன் வருது, நான் முத்தக்கலிமுடி யாவுக்கு முன்னால கசரு செய்வோம். அப்ப இந்த நூன் இல்லைன்னா அந்த ஃபேலுக்கு கசரு செய்யற மாதிரி வந்துடும். ஃபேல கசரு வராது, ஜர்ரு வராது. எனவே இந்த நூன் என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஜர்ரை இது பெற்றுக்கொள்கிறது. ஃபேல்ல ஜர்ரு வராமல் இந்த நூல் பாதுகாக்கிறதுனால இந்த நூலுக்கு பேர் என்ன பேர், விகாயா, பாதுகாக்கக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாக்கக்கூடிய நூல். அப்ப அல்ல ஹர்ஃபு, அல்லாஹ்வை இஸ்மு அதை நசபு செஞ்சிருக்கிறோம். யர்சுகு ஃபிஅலு, லமீரு, ஃபாயிலு, ஹபர். அல்லவுடைய ஹபர். நூனு விகாயா, ஏ என்னது மஃபூல். அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை தர வேண்டுமே, எதிர்பார்க்கிறது. எதிர்பார்ப்பதற்காக அல்ல என்பது என்ன செய்து வருகிறது. பொதுவாக அல்ல என்பதற்கும் லைத்தவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதாவது முடியுமான காரியத்தில் எதிர்பார்ப்பு வைத்தால் அங்க அல்ல போடணும். முடியாத ஒன்றில் எதிர்பார்ப்பு வைத்தால் அதற்கு லைத்த என்பதை என்ன செய்வாங்க, போடுவாங்க. இப்ப லைத்தவுக்கு உதாரணம் பாருங்களேன். முடியாத ஒன்றில் ஆசைப்படுவது. பாருங்க, லைத்த ஷபாபு, லைத்த. லைத்த ஷபாபு யஊது. யஊது வச்சுக்கிறோம். யௌமம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. யௌமம்மானா ஒரு நாளாவதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு வாலிபத்தை கடந்த ஒருவர், இளமை என்பது 50 வயசு வரைக்கும் தான் இளமை. 51 ஆயிட்டா முதுமை ஆரம்பிக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு உலக அளவுல இதான் முடிவு பண்ணியிருக்கிறாங்க.
50 வயசு வரைக்கும் இளமை தான். 50 தாண்டிச்சு அப்படின்னா முதுமை என்ன செய்யுது, ஆரம்பித்து விடுகிறது. இப்போ ஒரு 52 வயசுக்காரரு, 52 வயதை நிரம்பியவர் சொல்றாரு, லைத்த ஷபாபு யகூது, லைத்த ஷபாப தப்பா போட்டேன், லைத்த ஷபாப யகூது, இளமை திரும்ப வேண்டுமே அப்படின்னு ஆதரவு வைக்காரு. இளமை திரும்ப வேண்டுமே. பாருங்க, யௌமம்மா, யௌமன் மா, ஒரு நாளாவது என் இளமை என்னை விட்டு போயிடுச்சு, போன இளமை ஒரு நாளாவது எனக்கு திரும்பி வர வேண்டுமே அப்படின்னு என்ன செய்யறாரு, அவர் ஆதரவு வைக்கிறாரு. இது நடக்காத காரியம். அப்ப லைத்த ஹர்ஃபு, ஷபாபு இஸ்மு, யகூது ஃபிஅலு, லமீரு, ஃபாயிலு, ஹபர், லைத்தவுடைய ஹபர். அப்ப முடியக்கூடிய ஒன்றில் ஒரு ஏழை ஆசைப்படுகிறார், நான் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமே, ஆதரவு வைக்கலாம். ஒரு நோயாளி நான் ஆரோக்கியசாலியாக ஆக வேண்டுமே, ஆதரவு வைக்கலாம். அங்கெல்லாம் லஅல்லங்கிற வார்த்தையை தான் போடணும். முடியாத ஒன்றில் ஒரு ஆண் ஆசைப்படுதாரு, நான் குழந்தை பெற வேண்டுமே அப்படிங்கிறாரு, கர்ப்பமாக வேண்டுமே அப்படின்னு ஒரு ஆண் ஆசைப்படுதாரு. நடக்கக்கூடிய காரியமா அது? அப்ப நடக்க முடியாத ஒரு காரியத்தில் ஒருவன் அந்த ஆசை வைத்தால் அதற்கு பெயர், அங்க லைத்தங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், போட வேண்டும். அப்ப லைத்த ஷபாப யகூது யௌமம்மா, ஒரு நாளாவது எனக்கு இளமை திரும்ப வேண்டுமே, ஆதன திரும்பி வந்ததுன்னு அர்த்தம். அதான் பெருநாளைக்கு ஈதுன்னு சொல்றோம், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குல்ல, அதுதான் ஈத் அப்படின்ட்டா பெருநாள், திரும்ப திரும்ப வரக்கூடியதுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, லஅல்ல தாஜிரு, லஅல்ல தாஜிரு, தாஜிர ராபிகன், லஅல்ல தாஜிர ராபிகுன், खबरல லஅல்ல தாஜிர ராபிகுன், தாஜிர்னா வியாபாரி, ராபிகனா லாபம் தரக்கூடியவர், ரபிக, ரபிகனா லாபம் அடைந்தான், அல்லது இஸ்மு ஃபாயில் ராபிகு. ஒரு வியாபாரி என்ன சொல்றாருன்னா, எனக்கு லாபம் கிடைக்கணுமேங்கிறாரு. நடக்கிற காரியமா நடக்காத காரியமா? நடக்கிற காரியம் தானே. ஒரு வியாபாரிக்கு லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். நஷ்டத்தையே சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு வியாபாரி என்ன சொல்றாரு, எனக்கு லாபம் வர வேண்டுமே, நடக்கும். அதான் அல்ல போடுறாங்க, லைத்த போடக்கூடாது. அப்ப அல்ல ஹர்ஃபு, தாஜிர் இஸ்மு, இது ஹபர். அப்போ முடியும், முடியக்கூடிய ஒன்றில் எதிர்பார்ப்பு இருக்குமானால் அங்கே அல்ல என்பதை தான் என்ன செய்ய வேண்டும், போட வேண்டும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது குறித்த ஆயத்துகளில், ஹதீஸுகளில் ரொம்ப ஆயத்துகள் ஹதீஸில் இருக்குது. வரக்கூடிய தொடரில் நம்ம அதை பார்ப்போம். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل